அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2025 லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை வெளியிட்டுருக்குறாங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த ஏபிடிஆர்பி 2025 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16/10/2025 இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா 27/12/2025 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்காக 47,047 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாமை எழுதுனது பார்த்திங்கன்னா 42,064 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கான பார்ட் ஏ, பார்ட் பி இதற்கான இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா 5/1/2026 டிஆர்பி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5/1/2026 13/1/2026 வரை இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான எல்லா வேலைகளும் முடிந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த உரிய ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆட்சேபனை மனுக்களும் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அதை செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ தயாரிக்கப்பட்டு, அதாவது இன்று 25/6/2026 அன்று டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க கொடுத்த இந்த ஃபைனல் ஆன்சர் கீ தான் இந்த இறுதி விடைக்குறிப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எந்த ஒரு இந்த ஆட்சேபனை கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த விடைக்குறிப்பின் அடிப்படையின் வினாத்தாட்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள் டிஆர்பி வெப்சைட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் வைஸாக எல்லாத்துக்குமே வெளியிட்டாங்க. நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா பணி அனுபவத்திற்காக மதிப்பெண் கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான மதிப்பெண் அசல் ஆவணங்கள் மதிப்பீடு குழுவால் அசல் ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பின் வழங்கப்படும். சரிங்களா? அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான மார்க்ஸு அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த சரிபார்ப்பின் போது, சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் கல்வி சான்றிதழ்கள், அந்த பணி அனுபவ சான்றிதழ் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வரணும். அதாவது இளங்கலை, முதுகலை, அதே போல் இந்த எம்ஃபில், பிஹெச்டி இது எல்லாத்துக்குமான அந்த ரிலவன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான மார்க்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ பாருங்கள், அசல் ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பின்னர் அளிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் அதுக்கு அப்புறமா எந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் குவாலிஃபைடா அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. எல்லாருடைய நேம்ஸுமே அதில் இருக்குது. யார் யார் குவாலிஃபைடு, யார் யார் மார்க் எவ்வளவு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.